கோவையில் சர்வதேச ஜவுளி எந்திரங்கள், உதிரி பாகங்கள் மற்றும் துணை கருவிகளின் கண்காட்சியின் துவக்க விழா மார்ச் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை கொடிசியா கண்காட்சி வளாகத்தில் நடைபெறுகிறது. கோவை கொடிசியா தொழில் கண்காட்சி வளாகத்தில் தென்னிந்திய மில்கள் சங்கமான சைமா சார்பில் சர்வதேச ஜவுளி எந்திரங்கள், உதிரி பாகங்கள் கண்காட்சி டெக்ஸ்பேர் 2026 துவங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியானது மார்ச் 6ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. கண்காட்சியை ராம்கோ குழுமத்தின் தலைவர் PR வெங்கட்ராம ராஜா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்திய ஜவுளி தொழில் கூட்டமைப்பின் தலைவர் அஸ்வின் சந்திரன் தொடக்க விழாவிற்கு தலைமை தாங்கினார். மத்திய MSME அமைச்சகத்தின் இயக்குனர் சுரேஷ் பாபுஜி மற்றும் ஷலின் தோஷ்னிவால் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து சைமா துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார் இக்கண்காட்சி குறித்து கூறுகையில், டெக்ஸ்பேர் 2026 கண்காட்சியில் 240 நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் சில யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன. மேலும் சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், இத்தாலி, ஜப்பான் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. மொத்தம் 258 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை சுமார் 1 லட்சம் பேர் பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்தார். இந்த கண்காட்சியில் சைமா தலைவர் துரை பழனிசாமி, சைமா துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார், இந்திய டெக்ஸ்டைல் எந்திர உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் கனகராஜ், சைமா இணைத் தலைவர் சிவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.